நான் தான் ராஜேஷ் பேசுறேன். யாரு? அர்ஜுன் தாஸா? சார் உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா 10,000 ரெடியா இருக்கு, வந்து வாங்கிட்டு போறீங்களா? எது ஆள் அனுப்புறீங்களா? ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. ஓகே, கொடுத்து அனுப்புறேன். சுமதி, சுமதி, ராஜு, சோஃபா எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க. சுமதி, பிரிட்ஜ் வேற மாத்தி இருக்காங்க. எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க. இது கூட நல்லதா இருக்கு. முருகா, வாங்க 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 வாங்க. ஹலோ 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 ஹலோ. உட்காருங்க. நீங்க நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. யார் நீங்க? நான் தான் ராஜேஷ். அர்ஜுன் தாஸ் சொல்லல, அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குறி. ஆமா. இந்தாங்க பணம். எதுக்கு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. இந்தாங்க பணம். ஓ, கதர் வேட்டி, கதர் செட்டு, கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ? நல்ல தேசபக்தி, தேசபக்தி. ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்ல. ரொம்ப நன்றி. உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம்? இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு கொடுங்க. அர்ஜுன் தாஸ்? அவர்கிட்ட நான் ஏன் கொடுக்கணும்? இது அவர் தானே உங்களை இங்க அனுப்பிச்சது. அவர் என்ன இங்க அனுப்பிச்சாரா? அவர் யாரு என்னன்னு தெரியாது சார் எனக்கு. தெரியாதா? இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. முதல்ல என் வீட்டை விட்டு போங்க. உங்க வீட்டை விட்டு போகணுமா? இது என் வீடு சார். சார், இது என் வீடு சார். ஐயோ சார், இந்த 1930s இது எங்க மாமா வாங்கின வீடு. நானு ராஜு எல்லாம் வளர்ந்ததே இங்கதான். இது என் வீடு சார். சார், இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு. நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார். தயவு செஞ்சு வெளியில போங்க. உங்க வீடு சார்? இது என் வீடு சார். சார், இது என் வீடு சார். ஐயோ, இது என் வீடு சார். சார், இது என் வீடு சார். முருகா. ஏ ராஜு, சுமதி. என்ன சத்தம்? இவங்க யாரு? என் பொண்டாட்டி. அம்மா வணக்கம். உங்க பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வர்றாங்க? என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வராம உங்க வீட்டுக்குள்ள இருந்து வருவாங்க? அம்மா, இது என் வீடு. இந்த 1930s எங்க மாமா வாங்கின வீடு. நானும் ராஜெல்லாம் வளர்ந்ததே இங்கதான். ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும். நீங்க தான் டாக்டர் கிட்ட போகணும். இது எங்க வீடு. இவங்க இப்படி சொல்றாங்க? இது 43ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. இது டி நகர் தானே? ஆமா. இது சரோஜினி தெரு தானே? இல்ல, டேனியல் தெரு. சார், இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சு. நான் வரும்போது நினைச்சு எல்லாம் சேஞ்சா இருக்குன்னு. அந்த வீடே சேஞ்ச் ஆச்சுன்னு நினைக்கல. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. வெயில எப்படி குழம்பி போச்சு. ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே மன்னிச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. இந்தாங்க 4 ரூபாய். எதுக்கு? உங்க வீட்டுல கூட்டி சாப்பிட்டதுக்கு. ஐயோ, 3 ரூபா தான். அப்ப 1 ரூபாய் கொடுத்துருங்க. 1 ரூபாய் கொடுத்துருங்க. நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. பாருங்க, நேரம் கழிச்சா எங்க வீட்டுக்கு வாங்க. 43ஆம் நம்பர் வீடு, டி நகர், சரோஜினி தெரு. சரோஜினி தெரு. வர்றேங்க. புக்கு புக்கு. அது எங்களுது. இந்த வீட்டை என்னதுன்னா நல்ல வேலை ஒன்ன சொல்லலையே. ஒரு நிமிஷம். இது யார் போட்டோங்க சார்? நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. அம்ரே புக்கார்ட், மெர்லின் மன்ரோ. யார் அவங்க? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், மேல்நாட்டு நடிகர்கள். நான் ஒண்ணு சொன்னா தப்பா நீங்க சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகைகள் போட்டோ போடுங்க. யார போடலாங்கிறீங்க? அங்க எம்ஜிஆர், இங்க சிவாஜி. வரேம்மா, வரேம்மா. இதெல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சிருக்கார். தெரு பேர் தான் மறந்துடுறார். ஆயா குடிமி, என்ன வேணும்? எங்க அம்மா 1/2 கிலோ வந்து. வீட்ல கறி குழம்பா? ஆமாங்க. ஏன் நெல்லிற? என்ன வேணும்? இல்ல, எங்க அம்மா 1/2 கிலோ வந்து. என்ன தாத்தா, வீட்ல கறி குழம்பா?
யோ சொல்ல மாட்டா. இல்லங்க எங்க அம்மா அரை கிலோ வீட்டுல கறி குழம்பா? ஏயா குடிமி, வந்ததுல இருந்து எங்க அம்மா 1/2 கிலோ எங்க அம்மா 1/2 கிலோன்னு 1/2 மைல் போயிட்டு இருக்கியே. உங்க அம்மா எத்தனை கிலோ இருந்தா எனக்கு என்னயா? உனக்கு என்ன வேணும்? அண்ணாத்த எங்க அம்மா அரை கிலோ கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அக்கா அம்மார்கள்லாம் முந்திட்டு வந்துட்டாங்க. அதான். அப்படின்னா உனக்கு நாளைக்கு தான் கறி கிடைக்கும். துட்ட கொடுப்பா. இந்தாப்பா நல்ல கறியா ஒரு 1/2 கிலோ தம்பிக்கு போடு. ஏன் வெக்கப்பட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க? ஒண்ணும் போட்டியா? ட்ரவுசர் போட்டிருக்கேங்க. அப்புறம் என்ன, வெளியே வந்து வாங்கிக்கிறது? இப்படியே யாராவது பார்த்தா கண்ணு பட்டுருமுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அடடடடடா, பெரிய மன்மத சேர வலியுது. இப்ப வேஸ்ட் வேண்டாமா? தூக்கி போடுங்க, பிடிச்சுக்கிறேன். ம். நீங்க கொஞ்சம் திரும்பிக்கிங்க, நான் வேட்டி கட்டிக்கணும். ஐயோ, பொண்ணா பொறுக்க வேண்டிய ஆள ஆணா பிறந்துட்டேன். உன் பின்னாடி வேற நான் சுத்துறேன். ஐயோ, என்ன ஆக போதோ. கட்டிட்டியா? கட்டிட்டேங்க. அந்த கறிப்பையை கொஞ்சம் கொடுத்துருங்க. முடியாது. இது நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்ல கறி குழம்பு வச்சு சாப்பிடுறேன். உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லன்னா மரியாதை கிட்ட போய் கொடுத்துருங்க. என்ன என்ன வரைக்க? அது அது இல்லங்க, கொஞ்சம் கோச்சிக்கிறாங்க. கொஞ்சம் கறிப்பையை கொடுத்துருங்க. முடியாது. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என் கூட வம்புக்கு வரீங்க, என்ன சுத்தி சுத்தி வரீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னையா பண்ண சொல்ற? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை பாக்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. உன்கிட்ட பேசலன்னா பசி எடுக்க மாட்டேங்குது. என்னையா பண்ண சொல்ற? கண்டிஷனா சொல்லிவிட்டேன். இந்த விளையாட்டெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுங்க, நம்மள்ட்ட வேண்டாம். வேற ஆளா? பாத்துக்க. அம்மா என்ன பெரியவரே இப்படி ஓடி வந்து விடுறீங்க? முதல்ல கடமை சாப்பிட்டு அதை துரத்திக்கிட்டு வருது. டேய், யாரா அது? எங்க பெரியவர் அடிச்சது. டேய், கில்ல இருந்து இறங்கிட்டு வாங்க. டேய், டேய். என்ன பெரியவரே, என் கண்ணு கெட்டின தூரம் பார்த்தா யாரையும் காணோம். யாரு உங்களை துரத்திட்டு வந்தது? அந்த மறிக்குழம்பு இல்ல, ஜமீன்தார் பொண்ணு. பொண்ணா? ஆ. பொண்ணு துரத்துச்சுன்னா இவ்வளவு வேகமா ஓடி வந்தீங்க? ச்சே, நான் வேற இந்த தடியை வேகமா சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல சின்னவரே, அவ நாய் வேற என்ன துரத்தி துரத்தி கடிக்க வந்துச்சு. என்ன பெரியவரே, நாய்ங்கிறீங்க பொண்ணுங்கிறீங்க. டேய், என்னடா இது? கூட பிறந்த அண்ணனை பெரியவரே பெரியவரேன்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ற? நீங்க மாத்திரம் இப்படி கூப்பிடலாமா? உங்க அண்ணனுக்கு என் மாமனார் பேரை வச்சிருக்கு. மாமனார் பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? அதனாலதான் பெரியவரேன்னு கூப்பிடுறேன். உங்க மாமனார் யாரு? எங்க தாத்தா தானே. நான் மட்டும் தாத்தா பேரை சொல்லி கூப்பிடலாமா? தப்பில்ல. பெரியவங்க பேர் சொன்னா சின்னவங்களுக்கு ஆயுசு கம்மி. அதனாலதான் நானும் இப்படி கூப்பிடுறேன். உங்ககிட்ட பேச முடியுமா? அதே கால், அதே கால். டேய், ஓடாதடா, ஓடாதடா, ஓடாத. நில்லு, நில்லு, ஓடாத. டேய், எங்களால ஓட முடியாது, ஓடாத. இதுதான் நான் வலை கொண்டாடணும்னு நினைச்சேன். நீ நினைக்கிறீங்க? நில்லு, நில்லுடா. கண்ணை மூடி ஒரே அமுக்க அமைக்கிறான். அமுக்கா. வாங்க. அடி சார், ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரக்கூடாதா? அடி சிறுப்பால உன் மூஞ்சி ஏசிக்குதா? உள்ள வா, முட்டி முடி சாத்துறேன். ஏய், வாங்கயா. ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன். ஏய்யா, அறிவு இருக்கையா? ஒண்ணுதான் கேக்குறாரு. சார், ஒரு அக்யூஸ்ட் பிடிச்சோம்னா நீங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிருக்கீங்களா? சார், நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சி கீழே உள்ள தட்டிட்டான் சார். உங்க 2 பேரும் சட்டை கழட்டி வீட்டுக்கு வைப்பேன். சரிங்க சார், ஓடிட்டான் சார். கேட்சேன், புடி. நில்றா.
ஏன் இப்படி தலைவலிக்கு வர்றாங்க? டேய் நீ கிட்ட போட உனக்கு ஏத்த போற நான் இங்கதான் சார் இருக்கேன். கூப்பிடுறாங்களே கூப்பிடுறானா? இல்ல சார், ஏன் கூப்பிடுறீங்க? என்ன இனிமையான விசில். யோ கான்ஸ்டபிள், கம் ஆன், ஃபாலோ மீ. என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி. இங்கிலீஷா எத்தனை எழுத்து தெரியுமாடா? நானு சார். கிண்டலா? ஏறா 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 நாய ஏறா. கார் சார், உள்ள போய் சார். அடிக்காதீங்க சார், ஒளிஞ்ச கார் சார்.